குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கிருபையும் அன்பும் உங்களை வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். உள்ளத்திலிருந்து ஆராதனை, உணர்வே உமக்கு ஆராதனை. உள்ளத்திலிருந்து ஆராதனை, உணர்வே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே 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 ஆராதனை. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூட ஒளிதனிலே வாசம் செய்பவர், சேராவின் தூதர் போற்று மிகவும் பெரியவர். ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறிடாதவர், நம்பினோரை என்றும் அன்பாய் நேசிக்கின்றவர். உம் அன்பை போல ஆழம் இந்த உலகில் உண்டோ? உம் அன்பை எண்ணி பாடாத மனிதர் உண்டோ? ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மாறாதவர், அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய வல்லமை மாறாதது, அவருடைய இரக்கங்கள் மாறாதது. 2000 வருஷத்திற்கு முன்பாக இந்த பூமியிலே இயேசு எப்படிப்பட்டவராய் சுற்றி திரிந்தாரோ அதே அன்போடு, அதே மனதுருக்கத்தோடு, அதே இரக்கத்தோடு இன்றைக்கும் நம் நடுவில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு அற்புதமே நடக்கலையே, இவ்வளவு நாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவு நாளாய் உபவாசித்து ஜெபிக்கிறேன் பிரதர், அற்புதமே நடக்கலையே, ஏன் ஆண்டவனை மறந்து போனாரோ, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லையோ என்றெல்லாம் ஒருவேளை நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் தெய்வம். உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். எப்படி உங்களை மறப்பார்? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன், ஒருவரும் உன்னை பறிக்க முடியாது என்று சொன்னவர் எப்படி உங்களை மறப்பார்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மறப்பீர்களோ? இல்லை அல்லவா? இயேசு எப்படி உங்களை மறப்பார்? இல்லை. உங்கள் அற்புதம் நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யாருக்கு எப்பொழுது எந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய நேரத்தில் அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவே கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவருடைய நேரத்திற்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அந்த அற்புதம் விலையேற பெற்றதாய், அந்த அற்புதம் மகிமையானதாய், அந்த அற்புதம் தேவனை மகிமைப்படுத்துவதாய் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே பொறுமையாய் இருங்கள். உங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர் பொய் சொல்ல மாட்டாரே. அவர் சொன்னதை செய்கிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவரை நன்றாக துதியுங்கள், நன்றாக ஆராதனை செய்யுங்கள். ஆண்டவரே, ஏற்ற நேரத்திலே என் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருங்கள். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் சகாயம் செய்வார். உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறோம். சில நேரம் உம்மோடு உறவாடுகிறோம், சில நேரம் உம்மை விட்டு விட்டு நாங்கள் ஓடி பாவத்திலே விழுந்து விடுகிறோம். சில நேரம் ஜெபிக்கிறோம், சில நேரம் ஜெபிப்பதில்லை. இப்படியெல்லாம் நாங்கள் மாறி மாறி ஆண்டவரே உம்மிடத்தில் நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் நீரோ மாறாதவராய்
என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறவராகவே இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே அடியேன் சொன்னதை போல யாரெல்லாம் எத்தனை நாட்கள் தான் ஜெபிப்பது பிரதர், எவ்வளவு நாட்கள் தான் காத்திருப்பது பிரதர் என்று கண்ணீரோடு நினைக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை இந்த மாதம் கர்த்தர் நினைத்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தை இந்த மாதம் உங்கள் பிள்ளைகள், அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆமென் ஆமென் என்று நடப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மறக்கவில்லை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று என் ஆண்டவர் சொன்னது 100க்கு 100 உண்மை என்று உடைய பிள்ளைகள் சொல்லும்படி இந்த மாதம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அத்தனை பேருடைய ஜெப குறிப்புகளுக்கும் பதில் கொடுப்பீராக. உடைய ஊழியனாய் பாரத்தோடு உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாப்பா, இரக்கம் செய்யும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காணட்டும், பெரிய விடுதலையை காணட்டும், பெரிய ரட்சிப்பை பார்க்கட்டும், பெரிய சந்தோஷத்தை பார்க்கும்படி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் உடைய கிருபையின் கரம் பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.